பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் யாவரையும் அதிகமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. மீண்டுமாக இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்க பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரத்துல 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. என்னில் நிலைத்திருங்கள், அதாவது இயேசுவில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒரு திராட்சை செடியானது கொடியோடு இணைந்து இராவிட்டால் அது தானா என்ன பண்ணாது? கனி கொடுக்காது. திராட்சை செடியும் கொடியும் தனித்தனியா இருந்தா என்ன ஆகும்? கொடி உலர்ந்து போயிடும், காய்ந்து போயிடும். அது என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. தூக்கி தூர போட முடியும். அப்படி இல்லைன்னா தீ வச்சு கொளுத்த முடியும். அதைத்தான் செய்ய முடியும். அதே போலத்தான் இயேசுவோடு நம்ம வாழ்க்கை இணைந்து இராவிட்டால் நம்ம வாழ்க்கையும் ஒரு உலர்ந்து போன வாழ்க்கையா, ஒரு தளர்ந்து போன ஒரு வாழ்க்கையா, ஒரு வறட்சியான வாழ்க்கையா, எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும், எவ்வளவுதான் படிப்பு இருந்தாலும், எவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர் பதவி இருந்தாலும், இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை, அது ஒரு வெறுமனான வாழ்க்கைங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நீங்க இணைஞ்சு வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஆசீர்வாதம் தான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையில இயேசுவோடு நம்ம இணைந்திருக்கணும். அதாவது நிலைத்திருக்கணும். நம்ம நிலைத்திருக்கும்போது, ஆண்டவராகிய தேவன் நம்மள என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதித்து நம்மளை மேன்மைப்படுத்துவார். இயேசுவோடு இணைந்து இருக்கிறதுனா என்ன? அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 3 சம்பவங்கள். முதல் சம்பவம் யோவான் அதே புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ நம்ம இயேசுவோடு இணைந்திருப்பது அப்படின்னா என்ன அப்படின்னா, சோத்திரம், இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையில நம்ம இணைந்திருப்பது, நிலைத்திருப்பது. அந்த இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையில நம்ம நிலைச்சிருக்கும் போது, ஆண்டவராகிய தேவன் நம்மள என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா, வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழியாதுன்னு சொன்னாரு. இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறதாம். அது சத்தியமானது, அது நித்தியமானது, அது பரிசுத்தமானது. அந்த வார்த்தைய பிடிச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்தோன்னு வச்சுக்கலேன், தேவன் நம்மளை ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவாராக. ஸ்தோத்திரம். 100க்கு அதிபதி சொல்றாரு, ஆண்டவரே, நீங்க சொன்ன அந்த வார்த்தை, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான்னு சொன்னார். ஏசப்பா உடனே சொன்னாரு. உடனே ஸ்தோத்திரம், என்ன நடந்தது? வீட்ல இருக்கிற வேலைக்காரன் அடுத்த நிமிஷமே சுகமானான். ஏன்னா அந்த வார்த்தையில வல்லம் இருக்குது, ஜீவன் இருக்கிறது, அது நித்தியமானது, அது ஒழியாத வார்த்தை. அப்ப இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையில நம்ம நிலைச்சிருக்கும்போது, தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அதே யோவான் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும்போது, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இயேசு கிறிஸ்துவோட அன்பு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பை காட்டிலும் மேலானது. அதனால இயேசு கிறிஸ்துவோட அன்புல நிலைச்சிருங்க. ஏன்னா நம்ம மேல வச்ச அன்புனால தான் பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தாரு. கிராமம், பட்டணம் எல்லாம் கடந்து போய் பிதாவை குறித்து சொன்னாரு. நான் அன்பா இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தினாரு. தன்னுடைய அன்ப ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு பொழிந்தருளினாரு, வெளிப்படுத்தினாரு. அதனால திரளான கூட்டம் இயேசுவை என்ன பண்ணினது? பின்பற்றினது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவோட அன்புக்கு ஈடு இணை பூமியில எதுவுமே இல்ல. அந்த இயேசு கிறிஸ்துவோட நீங்க அன்புக்குள்ள வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து தேவன் என்ன படுத்துவாரு? உங்களை மேன்மைப்படுத்துவார். 3வதாக அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 22வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சீசருடைய மனதை திடப்படுத்தி
விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 3வது, விசுவாசத்துல நம்ம என்ன பண்ண வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசம் கடைசி நாட்கள்ல மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அந்த விசுவாசத்தினால அவர் உண்டு என்றும், அவரை தேடுகிறவர்களுக்கு, அதாவது இயேசுவை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்க வேண்டுமா? அப்போ அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை இயேசு மேல நமக்கு வந்துருச்சுன்னா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து தேவன் மேன்மைப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வார்த்தையில நிலைச்சிருங்க. அன்புல நிலைச்சிருங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஸ்தோத்திரம் விசுவாசத்துல நீங்க நிலைச்சிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த நல்ல நாளுக்காக கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இத கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தினந்தோறும் இத பாருங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. காட் பிளஸ் யூ.